தமிழ் மக்களுக்கு வணக்கம். தயாநிதி, கலாநிதி சண்டை. இன்னும் மாற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஏன்னா முதல்ல வந்தது கலாநிதின்றதுனால, கலாநிதி, தயாநிதி சண்டை அப்படின்றது வந்துட்டு இந்த உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த சண்டையுடைய அடுத்த கட்டமாக இன்றைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கலாநிதி மாறனுடைய நிறுவனம் நிறுவனத்திலிருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், பங்குச்சந்தை அந்த நிர்வாக அமைப்புக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டுக்கள் சன் நிறுவனத்தின் மீதும், கலாநிதி மாறன் மீதும், காவேரி மாறன் மீதும் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுக்களில் உண்மை இல்லை. இவை அவதூறாக வைக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த குற்றச்சாட்டுகள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த சம்பவங்களை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லி பொருள்பட அவங்க அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சட்டப்படி இதையெல்லாம் நாங்கள் சரியாகத்தான் பரிமாற்றங்களை எல்லாம் செய்தோம் என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர்த்து, அது ஒரு மொட்டைக்கடதாசி மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர்த்து, அதன் மீது விளக்கங்கள், அதாவது குற்றச்சாட்டுகள், ஸ்பெசிஃபிக் குற்றச்சாட்டு, இதுதான் இந்த குற்றச்சாட்டு நம்பர் 1, குற்றச்சாட்டு நம்பர் 2, குற்றச்சாட்டு நம்பர் 3 என்று ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுத்ததாக இல்லை. ஒரு கால அது அவர்களுக்கு சட்ட நோட்டீஸாக அனுப்பப்பட்டிருக்கின்ற காரணத்தினால, அந்த வக்கீல் நோட்டீஸுக்கு அவர்கள் வக்கீலை வைத்து அவர்கள் பதில் கொடுக்கலாம். அது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கு முன்னால் நடக்கக்கூடியது என்று பார்க்கப்பட்டாலும், குடும்பத்திற்குள்ளே, அதாவது இந்த கருணாநிதியுடைய ஆக்டோபஸ் குடும்பம் இருக்கு பாருங்க, இந்த ஆக்டோபஸ் குடும்பத்திற்குள்ளே இப்போ பஞ்சாயத்துகள் அதிகரித்து வந்திருக்கின்றன. ஏன்னா ஏற்கனவே கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பொதுக்குழு நடப்பதற்காக, அந்த பொதுக்குழு நடத்தணும்னா அதுவும் மதுரையில் நடத்தணும்னா அழகிரியோட பர்மிஷன் இல்லாமல் முடியாது அப்படின்னு அங்கே போய் அழகிரி வீட்டுக்கே போன ஸ்டாலினிடம் அழகிரி தரப்பிலிருந்தும் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று தான் தெரிய வருகிறது. ஏன்னா கருணாநிதி மறைவிற்கு முன்னிலிருந்தே இது அப்போவே அழகிரி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு. 2015 பார்த்தோம்னாக்க இந்த அறக்கட்டளைகள், திமுகவுடைய சொத்துக்கள் எதுவுமே திமுக பெயரில் கிடையாது. இந்த சொத்துக்கள் எல்லாம் யார் பெயரில் இருக்குது அப்படின்னா திமுக அறக்கட்டளைகள் பெயரில் இருக்குது. இந்த அறக்கட்டளைகளுடைய அறங்காவலர்கள் யாராக இருந்தார்கள் என்றால், அப்போ கருணாநிதி காலத்தில் ஔவை நடராஜன் போன்றவர்கள் இதில் இருந்தாங்க. அது மாதிரி நிறைய முக்கியஸ்தர்கள்லாம் இருந்தாங்க. இவர்களெல்லாம் அறங்காவலர்களாக போடப்பட்டது. ஏன்னா இது பொது சொத்து அப்படின்னு பார்க்கப்பட்டது. ஆனால் கருணாநிதியோடைய கடைசி காலகட்டங்களில் கருணாநிதிக்கே சுயநினைவு இழந்து விட்ட நிலையில் அவருடைய ஒப்புதல் இல்லாமலேயே டிகே இளங்கோவன் போன்றவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த சொத்துக்கள் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த அறக்கட்டளைகள், அறங்காவலர்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள். யாருன்னா ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இதில் இருக்காங்க. ஸ்டாலின் மகன் உதயநிதி மனைவி கிருத்திகா உதயநிதி, ஸ்டாலின் மகள் செந்தாமரை சபரீசன், ப்ளஸ் மேபி சபரீசனும் கூட இருக்கலாம். இப்போ இவங்க எல்லாரும் அதில் அறங்காவலர்களாக கொண்டு வரப்பட்டு விட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை பல ஆண்டுகளாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். பல ஆண்டுகளான 2015 நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எப்பொழுது இது நடந்ததோ அப்பொழுதுலேருந்தே இந்த குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் அவர்களிடம் இருந்து வெளிப்படையாக இதுதான் எங்களுடைய அறக்கட்டளைகள், அஞ்சுகம் அறக்கட்டளைன்னு இருக்குது, இப்படி நிறைய அறக்கட்டளைகள் இருக்குது. இந்த அறக்கட்டளைகளில் யார் அறங்காவலர்கள் அப்படின்றத இது வரைக்கும் தெளிவுபடுத்தியது கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு கட்சிக்கும் ஒரு வங்கி கணக்குன்னு இருக்கும், ஒரு கட்சிக்கும் ஒரு சொத்து கணக்குன்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகன்னு எடுத்தீங்கன்னா கட்சி பேரில் சொத்துக்கள் இருக்குது. கட்சி பேர் இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி வங்கி கணக்கு பரிவர்த்தனைகள் இதெல்லாம் எடுத்தோம்னாக்கா பொதுக்குழு, செயற்குழு இந்த மாதிரி நடக்கும் பொழுது அப்போவே இந்த கணக்கு வழக்குகள் எல்லாமே சமர்ப்பிக்கப்படும். ஆனால் திமுகவை எடுத்துக்கிட்டிங்கனாக்க இந்த அறக்கட்டளைகள் பேரில் தான் இருக்குது. திமுக பேரில் ஒரு சொத்தும் கிடையாது. அப்போ இந்த அறக்கட்டளைகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றது இது வரைக்கும் அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியாது அப்படின்றது தான் உண்மை. இந்த 200 ரூபாய்க்கு கூவக்கூடிய உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புகளுக்கே இது தெரியாது என்பது தான் உண்மை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன கேள்வின்னா, அழகிரிக்கு இருக்கக்கூடிய கோபம் என்னவென்றால், கோபம் என்பதை விட முதல்ல அது கோபமாக இருந்தது. அதற்கப்புறம் இவங்க ஆட்சிக்கே அமர்ந்து விட்ட நிலையில் இனிமேல் எதுவும் செய்ய முடியாதுன்ற நிலையில் அது ஒரு ஆதங்கமாக மாறி இருக்குன்னு கூட சொல்லலாம். இவருடைய ஆதங்கம் என்னவென்றால், இப்போ கட்சியோட சொத்து, அறக்கட்டளை இதையெல்லாம் உன் குடும்பம் நீ எடுத்துக்கிட்ட, கலைஞர் டிவி அதுலேருந்து எனக்கு வர வேண்டிய பங்கு இருக்குது, அதையும் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்போது குறைந்தபட்சம் இந்த சன் டிவி குரூப்பில் நம்ம அம்மாவுடைய சொத்து, நம்ம அம்மாவுடைய பங்கு, அதையாவது நீங்கள் எனக்கு பிரித்து கொடுக்கணும்ல. அதில் இருந்தால் ஒரு தொகையை அவங்ககிட்டேருந்து வாங்கினீங்கன்னாக்கா அந்த தொகையாவது எனக்கு கொடுக்கலாம்ல. ஒரு பங்கு எனக்கு கொடுக்கலாம், ஒரு பங்கு நீ எடுத்துக்கலாம், ஒரு பங்கு அவங்க சகோதரி செல்வி கொடுக்கலாம் அப்படின்றது அவருடைய ஆதங்கமாக இருப்பதாக தெரிகிறது. ஆனால் இதில் ஒரு காமெடி என்னென்னா,
அவங்களுடைய கூற்றுப்படியே, அதாவது சன் நிறுவனம் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த நோட்டீஸ் அதோடைய தகவல்களின் அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா, சன் டிவி என்பது 20 லட்ச ரூபாய் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 20 லட்ச ரூபாய் முதலீடு என்பது யார் கொடுத்தது என்றால், அந்த முதலீட்டை கொடுத்தது திமுகவுடைய அறக்கட்டளையிலிருந்து வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அப்போ திமுகவுடைய அறக்கட்டளையிலிருந்து வழங்கப்பட்ட அந்த 20 லட்ச ரூபாய்க்கு பங்குதாரராக நீங்கள் யாரை போட்டிருக்க வேண்டும்? திமுகவை போட்டிருக்க வேண்டும். மாறாக கருணாநிதியுடைய மனைவிகளில் ஒருவரான தயாளு அம்மாளையும் கருணாநிதியுடைய மருமகனாக பார்க்கப்பட்ட முரசொலி மாறனையும் நீங்கள் வந்து அங்கே அறக்கட்டளையில் இது அந்த சொத்துல சன் நிறுவனத்துடைய பங்குதாரர்களாக கொண்டு வரீங்க. அப்போது கட்சியோடைய பணத்தை எடுத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவருக்கு மூலதனமாக கொடுத்து அந்த நிறுவனத்தில் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களையே நீங்கள் பங்குதாரர்கள் ஆக்கிக்கிட்டீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையும் வாடகைக்கு விட்டீங்க. அது வாடகை கூட முதல்ல விடலை, அதுக்கப்புறம் தான் அது குறைந்தபட்ச வாடகை கொடுத்துட்டு இருந்தாங்க. சன் நிறுவனம் அந்த அண்ணா அறிவாலயத்திலேயே இருந்து குறைந்தபட்ச வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அந்த வாடகையும் வாங்கிக்கிட்டது யாருன்னா கருணாநிதி குடும்பம், இந்த அறக்கட்டளையின் வாயிலாக. எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சொல்லாடல்லாம் இருக்குது. என்னென்னா, கடை தேங்காயை திருடி வழிப்பிள்ளையாருக்கு உடைத்த கதையாக அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்திருக்கோம் எப்படின்னா, கடை தேங்காயை திருடி அதை வழிப்பிள்ளையார் மண்டை மீடே உடைத்து அந்த தேங்காய் சில்லுகளையும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க குடும்பத்தினரே பொறுக்கி கொண்டு செல்வார்கள். இந்த தேங்காய் சில்லுகளை பொறுக்கி கொண்டு செல்வதில் இந்த குடும்பத்தினர் நடுவே ஏற்படக்கூடிய பிரச்சனையில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மண்டை உடையும். இதுதான் கருணாநிதி குடும்பத்தினுடைய கோர வரலாறு. இப்படியான ஒரு வரலாறை கொண்ட இந்த குடும்பத்தில் இப்போ அழகிரி இந்த டிமாண்டை வைக்கிறார். நீ கொடுக்க மாட்டேங்கிற, சரி ஓகே. திமுக சொத்துலேருந்து கொடுக்க மாட்டேங்கிற, சரி ஓகே. அடுத்து கலைஞர் டிவியிலேருந்தாவது கொடுக்கலாம், அந்த பங்குலேருந்து நீங்கள் தரமாட்டேன்னு சொல்கிற, சரி ஓகே. அப்போ கலாநிதி மாறன் நான் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்கானே, நம்மளை ஏமாற்றி, அதாவது நம்மளுடைய சொந்த தாயை ஏமாற்றி இருக்கிறானே, இதை எதுவும் நீங்கள் பேச மாட்டீங்களா, கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் ஸ்டாலினிடம். அப்போ செல்வி அடுத்தது. இப்போ செல்விக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த ஆட்சியில் பெரிதாக டிரான்ஸ்ஃபர்லாம் ஒன்றும் பெருசாக பணம் வரல அப்படின்ற குறை இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ற நிலையில் குறைந்தது இந்த கலாநிதி மாறன் விவகாரத்திலாவது நமக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, செல்வி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களும் பங்கு வகிக்கிறார்கள் இந்த சன் குழுமத்துடைய வேறு சில நிறுவனங்கள். அதாவது அவங்களுக்கு பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த காவேரி டிவியாக ஏதோ ஒரு பேரில் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வாங்கப்பட்ட சொத்துக்கள் இதெல்லாம். ஸோ அதனால் அவர் கலாநிதி மாறனுடன் இணைந்து பயணிப்பாரா அல்லது தயாநிதி பக்கம் அவர் வந்து தன்னுடைய ஆதரவை கொடுக்க போகிறாரா என்பது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா இப்போது தயாநிதி கலாநிதியோட சகோதரியான அன்புக்கரசி அவங்கள கடந்த அக்டோபர் 2024 இந்த முதல் நோட்டீஸ் அனுப்பப்பட்ட பொழுது அவரை அழைத்து சரிகட்டி விட்டதாக அந்த குற்றச்சாட்டை அந்த நோட்டீஸ்லேயே இருக்குது, 2வது நோட்டீஸில் இருக்குது. அதாவது நாங்கள் முதல் நோட்டீஸ் கொடுத்த உடனே அன்புக்கரசி அவர்களை மட்டும் அழைத்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் கொடுத்ததாக அதில் சொல்லப்படுது. இவ்வளவு பிரச்சனைகள் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகளில் சட்ட சிக்கலாக மாறப்போகுது அப்படின்னா இதில் கிரிமினல் குற்றங்களும் இடம்பெறும் என்பதுதான் உண்மை. அப்படியான கிரிமினல் குற்றங்கள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் கலாநிதி மாறன் சிறை செல்வது உறுதி அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை கசிய விடுவது யாருன்னா தயாநிதி மாறன் தரப்பு. ஆனால் ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த குடும்பத்தில் என்ன வேணாலும் அடிச்சுப்பாங்க, எல்லாம் பண்ணிப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து கண்கள் பணிந்தது இதயம் இடித்தது அப்படின்னு சொல்லி கமுக்கமாக சேர்ந்துப்பாங்க. அடிச்சுக்கிறது மட்டும் வெளிப்படையாக பண்ணிப்பாங்க, அதை கட்சிக்காரனையும் துணைக்கு சேர்த்துப்பாங்க. ஆனால் சேரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தை பேசி முடித்து அவங்களே சேர்த்துப்பாங்க. ஸோ தயாநிதிக்கு ஆதரவாக ஸ்டாலின் களம் இறங்குவாரா அப்படின்ற கேள்விக்கு ஆமாம் அப்படின்ட்டு தான் தயாநிதி தரப்பு உறுதியாக சொல்கிறார்கள். இல்லை என்றால் இவ்வளவு தைரியமாக நாங்கள் வந்து இந்த விவகாரத்தை எடுத்து பேசியிருப்போமா, இவ்வளவு இதுவாக அதை பப்ளிஷ் பண்ணியிருப்போமா? ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு இந்த நோட்டீஸ் வெளியே வருவதற்கு 2 வழி தான் இருக்கணும். ஒன்று தயாநிதி தரப்பு வெளியே கசிய விட்டுருக்கணும், இல்லை கலாநிதி தரப்பு வெளியே கசிய விட்டுருக்கணும். கலாநிதி தரப்பு இதை வெளியே கசிய விடுவது அவங்களுக்கு தான் டேமேஜ் ஆகும். ஏன்னா பங்கு சந்தையில் அது வந்து அவர்களுடைய ஷேர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால அவர் செய்திருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது யார் இதை செய்திருக்க முடியும்னா தயாநிதி மாறன் தரப்பு தான் அதை கசிய விட்டிருக்க வேண்டும் மீடியாவுக்கு. அதை கசிய விடுகிறார்கள் என்றால் துணிச்சலாக அதை செய்கிறார்கள். தயாநிதி மாறன் ஸ்டாலினுடைய துணை இல்லாமல்
ஏன்னா அதில் குறிப்பிடுற பெயர் பார்த்தீங்கன்னா தயாளம்மாளுடைய பெயர் அங்கே இருக்குது அப்படின்றதுனால ஸ்டாலினுடைய துணை இல்லாமல் அது ஸ்டாலினுடைய ஒப்புதல் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் இதை முன்னெடுத்திருக்க மாட்டார். தேர்தல் வருகின்ற சமயத்தில் இந்த குடும்பத்துக்கு பணமும் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை ஏன் கலாநிதி மாறன் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இவர்களுடைய தரப்பு எதிர்பார்ப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் இன்னைக்கு கலாநிதி வர்சஸ் தயாநிதி சண்டை போய்கொண்டிருக்கிறது. இந்த சண்டை குறித்து அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை, அது சார்ந்த கட்சி பிரச்சனை, இதை வைத்து டெய்லி லாவணி கச்சேரி நடத்தக்கூடிய சன் டிவி, டெய்லி லாவணி கச்சேரி நடத்தக்கூடிய இந்த திமுகவுடைய ஜால்ரா மீடியாக்கள் எல்லாம் இது குறித்து அவ்வளவாக பேச மாட்டார்கள். அவர்கள் ஏன் பேச மாட்டார்கள் என்றால், அவர்களை பொறுத்த வரைக்கும் இது உள்ளே இருக்கக்கூடிய சாக்கடை விஷயங்கள்லாம் வெளியே வந்துடும், குடும்ப சண்டை வெளியே வந்துவிடும் அப்படின்ட்டு. இந்த குடும்பமே ஒரு சாக்கடை தானே, அப்புறம் அது என்ன சாக்கடைன்னா நார தான் செய்யும். அதனால் அது ஒரு யுக்தி. இன்னொன்று என்னென்னா, ஏற்கனவே கூட்டணி குழப்பங்கள் அவர்களிடம் இருக்கிறது. திருமாவளவன் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட், மத்தியானம் ஒரு ஸ்டேட்மெண்ட், சாயங்காலம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டும் வந்து காலையில் ஒன்று சொல்கிறாங்க, மத்தியானம் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு மாறி மாறி சொல்லி கொண்டிருப்பதால் இது ஏக அழுத்தத்தை இது ஸ்டாலினுக்கு கொடுக்கும்படியான ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் அப்படியே இதை பூசி முழுகுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டல் வேற, அவதூறை பரப்பினால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு. நீ எல்லாரை பற்றியும் அவதூறு பரப்பலாம். நீ யோகியன்னு சொன்னால் தான் அது அவதூறு. உன்னை வந்து நல்லவன் சொன்னால் தான் அது அவதூறு. உன்னை வந்து நீ வந்து நேர்மையானவன் சொன்னால் தான் அது அவதூறு. நீ திருட்டு பய. அப்போ உன்னை பற்றி சொல்கிறதுல எங்களுக்கு என்ன இருக்க போகிறது அவதூறு? முடிஞ்சால் போடு வழக்க. நீ மட்டும் எல்லாரை பற்றியும் பேசலாம், எதை வேணாலும் பேசலாம். அது இந்த அதிமுகவில் இது நடந்தது, அது நடந்திருக்கிறது அப்படின்னு நீ அடித்து விடலாம், எது வேணாலும் வாய்க்கு வந்தது. ஏன்னா உங்ககிட்ட மீடியாவுடைய இது இருக்குது, ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்குது, அதிகாரம் உங்ககிட்ட இருக்குன்னா நீ அடித்து விடலாம். மற்றவர்கள் யாரும் எதுவும் பேசக்கூடாதா? உன் கதை சந்தி சிரிக்கும்பொழுது பேசத்தான் செய்வார்கள். அதுதான் இப்பொழுது நடக்கிறது. அதனால் இந்த கலா தயா சண்டை அடுத்து எந்த ரூபம் எடுக்கப் போகிறது என்பதனை அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டில் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.